வணக்கம். இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். இன்டர்லாக் பன் சிகை அலங்காரம் என்பது ஒரு நேர்த்தியான சிகை அலங்காரம் ஆகும். இது முடியின் மேல் பகுதிகளுடன் ஒரு முறிக்கப்பட்ட தோற்றம் உருவாக்குகிறது. இது சாதாரண விசேஷம் முதல் திருமணங்கள் வரை பல்வேறு சந்தர்ப்பங்களில் செய்யலாம். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் கீழ்க்கண்டவையெல்லாம் உங்களால் முடியும். 2 இன்டர்லாக் பன் செயல்முறை செய்யவும், 3 இன்டர்லாக் பன் செயல்முறை செய்யவும் மற்றும் 4 இன்டர்லாக் பன் செயல்முறை செய்யவும் முடியும். முதலில் 2 இன்டர்லாக் பன் ஹேர் ஸ்டைலிங் செயல்முறையை பார்ப்போம். செயல்முறை பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1 முடியை தயார் செய்யவும், படி 2 போனிடெயில் உருவாக்கவும், படி 3 போனிடெயிலை 2 பிரிவுகளாக பிரிக்கவும், படி 4 2 இன்டர்லாக்ஸ் உருவாக்கவும், படி 5 ஹேர் ஸ்டைலிங்கை அமைக்கவும். இப்பொழுது இந்த படிகளை விரிவாக பார்ப்போம். சுத்தமான மற்றும் உலர்ந்த முடியுடன் தொடங்கவும். செயல்முறைக்கு முன் உங்கள் கைகளை சுத்தமாகவும் சுத்தப்படுத்தப்பட்டதாகவும் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முடி உடைவதையும் இழுப்பதையும் குறைக்க ஒரு மென்மையான பரந்த பல் கொண்ட சீப்பை எடுத்து தொடங்கவும். முடிகள் அனைத்தையும் சேகரித்து தலையின் கிரீடப் பகுதியில் போனிடெயில் ஒன்றை உருவாக்கி விரும்பிய உயரத்தில் வைக்கவும். ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து போனிடெயில் உறுதியாக பாதுகாக்க அதை பயன்படுத்தவும். இது இன்டர்லாக் ரொட்டிக்கு உறுதியான அடித்தளத்தை உருவாக்குகிறது. சிக்கலின்றி இருப்பதை உறுதி செய்ய சீப்பை மீண்டும் ஒருமுறை எடுத்து போனிடெயிலின் முழு நீளத்திலும் கவனமாக சீவுங்கள். போனிடெயிலை 2 சமபாகங்களாக பிரித்து முடியின் 2 தனித்தனி பகுதிகளை உருவாக்கவும். ஒரு பகுதியை மேல் பக்கத்திலிருந்தும் மற்றொன்றை கீழ்ப்பக்கத்திலிருந்தும் எடுக்கவும். அதை பின் செய்ய பாபி பின்களை பயன்படுத்தவும். இது நிலைத்தன்மையை உருவாக்கவும் ஹேர் ஸ்டைலை ஒரு இடத்தில் வைத்திருக்கவும் உதவும். முதல் பகுதியை எடுத்து தலைமுடியில் பேக் கோம்பிங் செய்யவும். பேக் கோம்பிங் என்பது முடியை வேரை நோக்கி எதிர் திசையில் சீவுவது. இது அளவையும் அமைப்பையும் அதிகரிக்க உருவாக்குகிறது. பின்னர் போனிடெயிலின் நடுப்பகுதியை நோக்கி முதல் பகுதியை எதிர் திசையில் உருட்டவும். ரோலை கட்ட பாபி பின்களை பயன்படுத்தவும். அவை நிலையானதாகவும் இறுக்கமாகவும் இருப்பதை உறுதி செய்யவும். ரோல்களின் ஒருமைப்பாட்டை பராமரிக்க பின்களை விவேகமாகவும் மூலோபாயமாகவும் செருகவும். இதோ ஒரு சிறந்த பயிற்சி. சுருட்டப்பட்ட கூந்தலை நிலையாக வைக்கவும் அதற்கு கூடுதல் ஆதரவை வழங்குவதற்கும் சிறிதளவு ஹேர் ஸ்ப்ரேயை பயன்படுத்துங்கள். 2வது பிரிவிற்கும் அவ்வாறே செய்யுங்கள். முதலில் வால்யூம் சேர்க்க பேக் கோம்பிங் செய்து பின்னர் போனிடெயிலின் மையத்தை நோக்கி உருட்டவும். 2வது ரோலை கட்ட பின்களை பயன்படுத்தவும். 2 ரோல்களையும் ஒன்றாக பின் செய்ய பாபி பின்களை பயன்படுத்தலாம். 2 ரோல்களும் நெருக்கமாக இருக்கும். இறுதியாக ரோல்ஸ் முழுவதற்கும் ஹேர் ஸ்ப்ரேயை பயன்படுத்துங்கள். இந்த முறை ஹேர் ஸ்டைலை சரியான இடத்தில் வைத்திருக்கவும் பறக்கும் முடியை அடக்கவும் உதவும். நீங்கள் சில தனிப்பட்ட முறையில் ஆக்சசரிஸ் சேர்க்க விரும்பினால் அதை செய்யலாம். அவ்வளவுதான். இப்பொழுது நீங்கள் 2 இன்டர்லாக் ஹேர் ஸ்டைலை உருவாக்கலாம். 3 இன்டர்லாக் பன் ஹேர் ஸ்டைலிங் செயல்முறையை இப்பொழுது பார்க்கலாம். செயல்முறை பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1 முடியை தயார் செய்யவும், படி 2 போனிடெயில் உருவாக்கவும், படி 3 போனிடெயிலை 3 பிரிவுகளாக பிரிக்கவும், படி 4 3 இன்டர்லாக்ஸ் உருவாக்கவும், படி 5 ஹேர் ஸ்டைலிங் அமைக்கவும். இப்பொழுது இந்த படிகளை விரிவாக பார்ப்போம். ஹேர் ஸ்டைலிங்கிற்கு நேர்த்தியான தோற்றத்தை உறுதிப்படுத்த சுத்தமான மற்றும் உலர்ந்த கூந்தலுடன் தொடங்கவும். தலைமுடி சிக்கல்களை மெதுவாக அகற்ற பரந்த பல் கொண்ட சீப்பை பயன்படுத்தவும். ஸ்டைலிங் செயல்முறையில் குறுக்கிடக்கூடிய முடிச்சுக்கள் அல்லது சிக்கல்கள் ஏதுமில்லை என்பதை உறுதிப்படுத்த இந்த படி முக்கியமானது. அனைத்து முடிகளையும் சேகரித்து தலையின் கிரவுன் பகுதியில் போனிடெயிலை உருவாக்கவும். ஒரு ரப்பர் பேண்ட் மூலம் போனிடெயிலை கட்டவும். முடியை பிடிக்கும் அளவுக்கு அது இறுக்கமாக இருப்பதை உறுதி செய்யவும். இப்பொழுது போனிடெயிலிலிருந்து முடியின் ஒரு சிறிய பகுதியை எடுத்து மேல் நோக்கி இழுத்து அந்த பகுதியில் இறுக்கத்தை உருவாக்கவும். அதை கட்ட ஹேர்பின்கள் அல்லது பாபி பின்களை பயன்படுத்தவும்.
அவற்றை செங்குத்தாக வைத்து பிரிவை உயர்த்தி மீதமுள்ள முடியிலிருந்து பிரிக்கவும். போனிடெயிலின் மீதமுள்ள பகுதியிலிருந்து முடியின் மேலும் 2 பகுதிகளுடன் முந்தைய படியை மீண்டும் செய்யவும். முடியை மேல் நோக்கி இழுத்து ஊசிகளால் கட்டப்படும் அதே செயல்முறையை பின்பற்றி இடது பக்கத்திலிருந்து ஒரு பகுதியையும் வலது பக்கத்திலிருந்து மற்றொரு பகுதியையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 3 பிரிவுகளையும் கட்டிய பிறகு நடுப்பிரிவில் கவனம் செலுத்துங்கள். இந்த பகுதியை ஒரு சீப்பு எடுத்து பேக் கோம்பிங் செய்யவும். இந்த நுட்பம் முடியின் அளவையும் அமைப்பையும் அதிகரிக்கிறது. நீங்கள் நடுப்பகுதியை பேக் கோம்பிங் செய்தவுடன் அதை உறுதியாக பிடித்து போனிடெயிலின் அடிப்பகுதியை நோக்கி உருட்டத் தொடங்குங்கள். உங்கள் விரல்களை பயன்படுத்தி முடியை ஒரு வளைய வடிவத்திற்கு அமைக்கவும். லூப்பை பாதுகாக்க லூப்பை சுற்றி கிடைமட்டமாக அல்லது குறுக்காக ஹேர்பின்களை செருகவும். அவை முடியை உறுதியாக பிடித்து வளையத்தை பாதுகாப்பாக பிடிக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தவும். இதோ ஒரு சிறந்த பயிற்சி. ரோல்டு ஹேரை, சுருட்டப்பட்ட முடியை இறுகி பிடிக்கவும். கூடுதல் ஆதரவை வழங்கவும் ஹேர்ஸ்ப்ரேயின் லேசான லேயரை பயன்படுத்துங்கள். இடது பக்கத்தில் உள்ள பகுதிக்குச் சென்று நடுப்பகுதியில் நீங்கள் செய்தது போலவே இந்த பகுதியையும் ஒரு சீப்பை எடுத்து பேக் கோம்பிங் செய்யுங்கள். இந்த பேக் கோம்பிங் முடியின் அளவை அதிகரிக்கிறது மற்றும் முழுமையான தோற்றமுடைய வளையத்தை உருவாக்க உதவுகிறது. பேக் கோம்பிங் முடிந்ததும் இடது பகுதியை போனிடெயிலின் அடிப்பகுதியை நோக்கி உருட்டத் தொடங்குங்கள். உங்கள் விரல்களை பயன்படுத்தி அதை வளையமாக வடிவமைக்கவும். நீங்கள் உருட்டும்போது ஒரு லூப் நீங்கள் உருவாக்கிய முந்தைய லூப்புடன் மேலெழுந்து அந்த வளையத்தின் நடுவில் முடிவதை உறுதி செய்யவும். முன்பு போலவே ஹேர்பின்களை கிடைமட்டமாக அல்லது குறுக்காக செருகுவதன் மூலம் இடது லூப்பை கட்டவும். வலது பக்கத்தில் உள்ள பகுதியுடன் அதே செயல்முறையை மீண்டும் செய்யவும். வால்யூம் மற்றும் அமைப்பை சேர்க்க முடியை பேக் கோம்பிங் செய்யுங்கள். பின்னர் ஒரு வளையத்தை உருவாக்க உங்கள் விரல்களால் அதை உருட்டவும். அதனால் அது முந்தைய வளையத்துடன் மேலெழுந்தவாறு சேர்ந்து சரியான லூப்பை நிலைநிறுத்தி அதை ஹேர்பின்களால் கட்டவும். இறுக்கமாக பிடியை உறுதி செய்யவும். ஹேர் ஸ்டைலிங் அப்படியே இருக்க மற்றும் நாள் முழுவதும் நீடிக்க முடி முழுவதும் தாராளமாக ஹேர் ஸ்ப்ரேயை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. ஹேர் ஸ்ப்ரே விரும்பிய பாணியை அமைப்பதில் நம்பகமான கூட்டாளியாக செயல்படுகிறது மற்றும் எழும் எந்த ஃப்ளைவே அல்லது ஃப்ரிஸ்ஸை கட்டுப்படுத்துகிறது. விரும்பினால் இன்டர்லாக் பன்னுடன் அலங்கார ஹேர்பின்கள், பூக்கள் அல்லது பிற பாகங்கள் சேர்த்து அதன் தோற்றத்தை மேம்படுத்தவும் தனிப்பட்ட தொடுதலையும் சேர்க்கலாம். இந்த விரிவான படிகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களுக்கு அல்லது ஸ்டைலான தினசரி ஹேர் ஸ்டைலிங்குக்காக ஒரு அழகான 3 இன்டர்லாக் பன் ஹேர் ஸ்டைலை உருவாக்கலாம். இப்பொழுது 4 இன்டர்லாக் பன் ஹேர் ஸ்டைலிங் செயல்முறையை பார்ப்போம். செயல்முறை பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. அவை: படி 1 முடியை தயார் செய்யவும், படி 2 போனிடெயில் உருவாக்கவும், படி 3 போனிடெயிலை 4 பகுதிகளாக பிரிக்கவும், படி 4 இன்டர்லாக்ஸ் உருவாக்கவும், படி 5 ஹேர் ஸ்டைலிங்கை அமைக்கவும். இப்பொழுது இந்த படிகளை விரிவாக பார்ப்போம். பளபளப்பான மற்றும் நன்கு அழகுபடுத்தப்பட்ட ஹேர் ஸ்டைலிங்கை அடைய சுத்தமான மற்றும் உலர்ந்த முடியுடன் தொடங்குவது முக்கியம். ஸ்டைலிங் செய்வதற்கு முன்பு பிடிப்பு மற்றும் கட்டுப்பாட்டை அதிகரிக்க பொருத்தமான முடி தயாரிப்பை பயன்படுத்துங்கள். இது நாள் முழுவதும் விரும்பிய ஹேர் ஸ்டைலிங் பராமரிக்க உதவும் மற்றும் இது கூடுதல் ஆதரவையும் கட்டமைப்பையும் வழங்கும். ஏதேனும் சிக்கல்கள் அல்லது முழிச்சுகளை அகற்ற நன்கு சீவுவதன் மூலம் தொடங்கவும். ஒரு அகலமான பல் உள்ள ஸ்டைலிங் சீப்பை எடுத்து கூந்தலை மெதுவாக சீவி கூந்தல் மென்மையாகவும் ஸ்டைலிங்கிற்கு தயாராகவும் இருப்பதை உறுதி செய்யவும். பளபளப்பான மற்றும் நேர்த்தியான இறுதி முடிவை அடைவதற்கு இந்த படி முக்கியமானது. தலையின் கிரவுன் பகுதியில் அமைந்துள்ள அனைத்து முடிகளையும் சேகரித்து அதை ஒன்றாக கொண்டு வந்து எலாஸ்டிக் ஏர்பேண்ட் கொண்டு கட்டவும். இது ஒரு உயர்ந்த போனிடெயிலை உருவாக்குகிறது.
இது ஒரு நன்கு சமநிலையான தோற்றத்தை அடைய கிரவுனின் மையத்தில் இது நிலைநிறுத்தப்பட வேண்டும். போனிடெயில் கட்டப்பட்டவுடன் அதை 4 சமப்பிரிவுகளாக பிரிக்கவும். இதை செய்ய போனிடெயிலை கிடைமட்டமாக 2 பகுதிகளாகவும் பின்னர் செங்குத்தாக 2 கூடுதல் பிரிவுகளாகவும் பிரிக்கவும். இந்த பிரிவு மொத்தம் 4 பகுதிகளை உருவாக்குகிறது. இது தனித்தனியாக வேலை செய்யும். 4 பிரிவுகளில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கட்ட ஹேர்பின்கள் அல்லது பாபி பின்களை பயன்படுத்தவும். இறுதி பாணியில் பின்கள் மறைக்கப்படுவதை உறுதி செய்து அவைகளை புத்திசாலித்தனமாக நிலைநிறுத்த கவனமாக இருங்கள். அவை நீங்கள் ஒவ்வொன்றிலும் பணிபுரியும் போது பிரிவுகளின் அமைப்பை பராமரிக்க இந்த படி உதவுகிறது. டைல் கோம்பு பயன்படுத்தி மேல் பகுதியிலிருந்து தொடங்கி தலைமுடியை மெதுவாக பேக் கோம்ப் செய்யவும். பேக் கோம்பிங் என்பது முடியை உச்சந்தலையை நோக்கி சீவுவது. இது முடியின் அளவையும் அமைப்பையும் உருவாக்குகிறது. உயரத்தையும் முழுமையும் சேர்க்க பிரிவில் இந்த நுட்பத்தை செய்யவும். பேக் கோம்பிங் செய்த பிறகு பேக் கோம்பிங் செய்யப்பட்ட பகுதியை எடுத்து உங்கள் விரல்களை பயன்படுத்தி போனிடெயிலின் நடுப்பகுதியை நோக்கி இறுக்கமாக உருட்டவும். ரோல் உருவானதும் ஹேர்பின்கள் அல்லது பாபி பின்களை பயன்படுத்தி அதை கட்டவும். ஹேர் ஸ்டைலிங்கில் பின்கள் மறைக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தவும். இதோ ஒரு சிறந்த பயிற்சி. ரோல்டு ஹேரை இறுக்கி பிடிக்கவும். கூடுதல் ஆதரவை வழங்கவும் ஹேர் ஸ்ப்ரேயை லேசாக பயன்படுத்தவும். முதல் பகுதிக்கு எதிரே உள்ள அடுத்த பகுதிக்கு செல்லவும். தலைமுடியின் ஒரு பிரிவை எடுத்து உச்சந்தலையை நோக்கி உருட்டி ஒரு ரோலை உருவாக்கவும். அளவு மற்றும் அமைப்பை சேர்க்க இந்த பகுதியையும் பேக் கோம்பிங் செய்யவும். பேக் கோம்பிங் செய்ததும் முடியை உருட்டி ஹேர்பின்களை பயன்படுத்தி கட்டவும். இடது பகுதியை எடுத்து முதல் ரோலின் உள்ளே பின் செய்யவும். அளவை கொடுக்க பேக் கோம்பிங் செய்து பக்கத்திலுள்ள 2வது ரோலை நோக்கி உருட்டவும். பாபி பின்னை பயன்படுத்தி அதை பின் செய்யவும். வலது பக்கத்தில் கடைசியாக மீதமுள்ள பகுதியுடன் இந்த படிநிலையை மீண்டும் செய்யவும். பேக் கோம்பிங் செய்து பக்கவாட்டில் உள்ள 2வது ரோலை நோக்கி உருட்டி ஒவ்வொரு ரோலிலும் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளதை உறுதி செய்யவும். ஸ்டைலை அமைக்கவும் அது சரியான இடத்தில் இருப்பதை உறுதிப்படுத்தவும் ஹேர் ஸ்ப்ரே முழு சிகை அலங்காரத்தின் லேசாக தெளிக்கவும். இது ரோல்களை பிடிக்கவும் பறந்து செல்வதை தடுக்கவும் 4 இன்டர்லாக் ஹேர் ஸ்டைலிங்கிற்கு கூடுதல் பிடிப்பு மற்றும் நீண்ட ஆயுளை வழங்கவும் உதவும். கூடுதல் அழகுக்காக நம் தனிப்பட்ட பாணியை சேர்க்க பன்னுக்கு அலங்காரம் செய்யலாம். இந்த விரிவான வழிமுறைகளை கவனமாக பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஒரு நேர்த்தியான 4 இன்டர்லாக் பன்னை திறமையாக வடிவமைக்க முடியும். இது பல்வேறு சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றது அல்லது அன்றாட ஹேர் ஸ்டைலிங் தேவைகளுக்கு ஒரு நேர்த்தியான தேர்வாகும். இது அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நீங்கள் கற்றுக்கொண்டது 2 இன்டர்லாக் பன் செயல்முறை செய்யவும், 3 இன்டர்லாக் பன் செயல்முறை செய்யவும், 4 இன்டர்லாக் பன் செயல்முறை செய்யவும். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.